செங்குச்சேரா போஜன செங்குச்சேரு சங்க புகழ் மாலை பாடு ಗಂಗಮ್ಮದು ಗಂಗಮ್ಮದು ಕೊಂಡು ಮಲ್ಲೆಲ್ವಮಾಯಿ ಗಂಗಮ್ಮದು ಗಂಗಮ್ಮದು ಕೊಂಡು ಮಲ್ಲೆಲ್ವಮಾಯಿ పిల్ల సొగను రైలి పిల్లద సౌల కళ్ళి ఉన్న జడుంలె తోలి ఓ బాడి నీయ స్మెల్లి కొంగ సెర్ర చెంగు మిళ్ళి కాళంజియయ్య కృష్ణ కాళంజియయ్య తోరే చెంగు తెరే భోజనకి చూసంగర యమునకు దిక్కు పెట్టిన తెరి జరతో తూ చెంగు బిబిడి కెళము ఆదయన్నరే పిల్ల సొగను రైలి పిల్లద సౌల కళ్ళి ఉన్న జడుంలె తోలి இப்போ அந்த நதி அந்த ஆறு சுத்தமாகவே இல்லை. ஆனந்தி சொம்மராய் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. லோகசேமம் கலந்தமெனில் ஆயவரி நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, நிறைய பேர் கல்யாணம் நடந்திருக்கு. வந்து அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பாலத்தாரெலாம் வச்சு பூஜை செய்வாங்க அன்னைக்கு வந்து. எப்பா என்னதான் இங்கே நடக்கு, ஒரே குழப்பமா இருக்குல்ல. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் கிளம்புனோம் திருநெல்வேலிக்கு. நல்லா சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு திருநெல்வேலிக்கு வந்தாச்சு. வருஷத்தில் சில மாதங்களுக்கு மட்டுமே இது நடக்கு, அதனால எல்லா நாட்களும் போக முடியாது. பாளையங்கோட்டை மார்க்கெட்டுக்கு வந்து கேட்கும்போது எல்லாருக்கும் நமஸ்காரம்மா. ஆகினிய புராணத்தில் வர்ற ஒரு கதையை வச்சு சொல்கிறேன். ஒரு அரசர் வந்து பாவம் பண்ணிடுறாரு. அந்த பாவம் கழிய மாட்டேங்கன்னு பகவான்கிட்ட முறையிடும்போது, நீ காவிரி ஸ்நானம் பண்ணு, அதில் ஒரு துளி பட்டாலும் உன்னுடைய பாவம் கழியும்னு ஒரு வழி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு பன்றி ஜென்மம் எடுத்துடுறாரு. அந்த பன்றி ஜென்மத்தில் காவேரி ஸ்நானம்லாம் தெரியாது. ஒரு ரிஷி வந்து நெல்லி மர நிழலில் உட்காந்து சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. கதை சொல்லிட்டு வரும்போது அவர் தலையில் உள்ள ஒரு துளி காவேரி தீர்த்தம் பெற உளுந்த உடனே அவருடைய பன்றி உருவம் போய் திவ்ய மனித உருவம். அப்படின்னா அவர் அந்த துளிக்கு எவ்வளோ மகிமைன்னு பாருங்க. அதனால தான் நாங்கள் காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாளையங்கோட்டை மார்க்கெட்ல இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் ஆட்டோல கிளம்பியாச்சு. காவேரி பூஜைன்னு சொல்லிட்டு தாமிரபரணி ஆத்துக்கு கூட்டு போறாங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பம். கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டோ நிக்கி தனி அறையில வைக்கப்பட்டிருக்கிற அந்த பூஜை சாமான்களை எடுத்துட்டு வந்தாங்க. திரும்பவும் தாமிரபரணி ஆத்துக்கு கிளம்பியாச்சு. எங்கள் பாளையங்கோட்டையில் இருக்கிற மாதர்கள் அத்தனை ஜென்ம பாவங்களும் கழியணும்னா இந்த காவேரி ஸ்நானம் பண்ணணும்னு அந்த காவேரி மகாத்மியம்ங்கிற ஒரு புக்கில் ஆக்கினிய புராணத்தில் போட்டுருக்குறாங்க. திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்கிற ஆர்த்தி ஸ்கேனுக்கு 8th ரோட்டு வழியாக தான் இந்த ஆற்றுக்கு போனோம். எங்கள் பாட்டி, அவங்க பாட்டி, எங்கள் மாமியார், அவங்க மாமியார், அப்படி கணக்கு பார்க்கும்போது 200 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். வண்ணார்பேட்டை பேராச்சி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. என்ன காவேரி திருச்சிக்கு போய் பண்ண முடியலை, அங்கே தங்கி செய்ய முடியாதுங்கிறதுனால நாங்கள் தாமிரபரணி ஆற்றில் காவேரி நதியாக நினைத்து இந்த பூஜைகளை செய்து வருகிறோம். ஆனாலும் ஒரு நாளும் விட்டது கிடையாது. ஆறு ரொம்பவே அழகா இருக்கு. ஆற்றை பார்த்து ரசிக்கும் போது தூரத்தில் ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பாலம் தெரியும். இந்த பாலம் தான் ஸ்லோக்சனா முதலியார் பாலம்.
இந்த பாலம் கட்டாத சமயத்தில் ஆற்ற கடக்க மரப்படகுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆற்றுல போய் குளிச்சுட்டு ஆற்று மண்ணை எடுத்து சாமியை பிடிச்சு கும்பிட்டே தான் இருக்கிறோம். இது வரைக்கும் விட்டதில்லை. தாமிரபரணி நதிதனிலே நீராடினோம் நாங்கள் எல்லாம். காவேரி அம்மனின் புகழ் மாலை பாடுவதே தினம் முதல் வேலை. பொதிகை மலையில் நீ புறப்பட்டு நெற்றியிலே திலகம் விட்டு உன்னை மனதில் நினைத்து கொண்டோ மஞ்சள் குங்குமம் நெற்றியிலோ. நாங்கள் புரட்டாசி மாதம் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பூஜை வந்து சிவனுக்கு தான் பூஜை, ஃபஸ்ட்டு பூஜை. அந்த சிவ பூஜை முடிச்சுட்டு மறுநாள் மாசப்பரப்பு ஐப்பசி மாசப்பரப்புக்கு ஆரம்பிப்போம். ஆரம்பித்து மண் எடுத்து தான் ஆரம்பிப்போம். நகைகளை போட்டு அலங்கரிக்கும். காதுக்கு மாணிக்க குண்டலமா, மூக்குக்கு வைர மூக்குத்தியா, கழுத்துக்கு முத்து மாலையிட்டோம். அம்மன் அழகை பார்க்கின்றோம். காவேரி அம்மனின் புகழ் மாலை பாடுவதே தினம் முதல் வேலை. பரிபூரண மஞ்சள் தந்திடுவாயே பார்வதி தாயே. சுபத்ரா விவாகம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லை துலாக்காவேரி மகாத்மியத்தில் 20வது அத்தியாயத்தில் அது அந்த வரும். அர்ஜுனன் வந்து மகாவிஷ்ணுக்கிட்ட உங்களுடைய தங்கை சுபத்திரையை நான் விவாகம் செய்ய மிகவும் ஆசைப்படுகிறேன் என்று கூறும்போது பலராமன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததினால் அர்ஜுனனுக்கு சுபத்திரையை கொடுக்க முடியாத பட்சத்தில் அப்போது அந்த கதையில் வரும் விஷ்ணு வந்து ரொம்ப நாடகம்லாம் நடித்து அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் விவாகம் பண்ணி வைப்பார். அது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஐப்பசி மாதம் ஒரு நாள் சுபத்திரை விவாகம் பண்ணுவோம். புது தாலி வாங்கி பொட்டு வாங்கி அந்த அம்மனுக்கு கட்டுவோம். அப்புறம் அருவங்குளம் இங்கேருந்து பக்கம், அங்கே போய் சிவ பூஜை பண்ணுவோம். நாங்கள் ஐப்பசி மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நெல்லிமர பூஜை செய்வோம். அந்த நெல்லிமர பூஜை எதற்காக என்றால் மகாவிஷ்ணு கலியுகத்தில் நெல்லி மரமாக அவதரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிற ஒரு ஐதீகத்தினால நாங்கள் இந்த ஐப்பசி மாதம் நெல்லி மர பூஜை செய்வோம். அந்த மரத்துக்கு புத்தாடை கட்டி பூ வைத்து குங்குமம் எல்லாம் சந்தனம்லாம் சாத்தி அதற்கு நெல்லி காய்களை வைத்து பூஜை செய்வோம். ಕೆಂಗೆವಂಬ ಕೊಬ್ಬಿ ಮುಜುಣ್ಣ ಎಲ್ತೆ ಕೃಷ್ಣ ಪಿಲ್ಲ ಸೋಗನ್ ಮೋರಟ್ ಕೊನ್ನಿ ಜುಣ್ಣ ಅಂಬ ಕೊನ್ನಿ ಜುಣ್ಣ ಕೆಂಗೆವಂಬ ಕೊಬ್ಬಿ ಮುಜುಣ್ಣ ರಂಗಂಬಿ ಗೊಮ್ಮ ದಿಂಬೊನ್ನ ಧುಳಾಟಿ ತೆಂಗ ಪಿಲ್ಲ ಸಾಕು ತಾಯಿ ಕಾಮು ಕಡ್ಡೆಸ್ವೋ ಅಂಬ ಕಾಮು ಕಡ್ಡೆಸ್ವೋ ಕೆಂಗೆ ಬೊಂಬ ಕೊಬ್ಬಿ ಮುಜುಣ್ಣ दुवार वेलम गोम्मा आवेसवो ये कृष्ण दुवार वेलम गोम्मा आवेसवो चुल्लारमटी चुल्लारात मीठू थायेसवो वारी मीठू थायेसवो केंगे बొంబో కొబ్బి ముజున్న दिग दिग पावाड़ कट्टी दह दह मिनिगिन रग रग ओड्या बिगु बिगु कादलि इंजे नम्मा देवी रावम्मा इंटिकी. அங்கேருந்து தீபாவளி கழிந்து மறுல சதுர்த்தியில் நாக சதுர்த்தி பூஜை பண்ணுவோம்.
ஐப்பசி மாதம் கடைசி அன்னைக்கு நாங்கள் ஒரு கன்னி குழந்தைக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி மாலை போட்டு நாங்கள் சந்தனம் பொட்டுலாம் வைத்து அந்த குழந்தையே காவேரியாக நினைத்து அம்மனை பிடிச்சி பூஜை பண்ணி நிறைவு பண்ணி ஆற்றுல கொண்டு போய் அம்மனை விடுவோம். புகழ் தருவாள் சுந்தரி அம்மா கௌரி கல்யாண வைபோகம லட்சுமி கல்யாண வைபோகம. அந்த அம்மனை பிடித்து விஜர்சனம் பண்ணினதுக்கப்புறம் மறுநாள் கார்த்திகை 1. அந்த கார்த்திகை 1 வந்து முடவன் முழுக்கும் நொண்டிக்கிளி மோட்சமுங்கிறத நாங்கள் படிப்போம். துலா காவேரி மகாத்மியம் 15வது அத்தியாயம். சந்தாபனன் என்னும் பிராமணன் கதை. கேளும் ராஜனே, இந்த ஔபாசன விஷயத்தை பற்றி பூர்வம் தர்மலனுக்கும் யமனுக்கும் நடந்த தர்க்கத்தை எடுத்து சொல்கிறேன் கேளும். அந்த படித்ததில் இந்த நொண்டிக்கிளி மோட்சம் வந்து கொஞ்சம் கதை இருக்கும். நொண்டிக்கிளி வந்து சிவகாமியும் தில்லை நடராஜரையும் பார்க்க முடியலன்னு ரொம்ப இந்த நொண்டிக்கிளி வருத்தம் படும்போது கீழே இருக்கிற தோழி கிளிகள்லாம் போய் உன்னை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இது அழுறதை பார்த்து சிவகாமி அம்பாலே அவளுக்கு காட்சி கொடுத்து தன்கிட்ட அழைக்கிற மாதிரி அந்த கதை இருக்கும். அதனால் அந்த கதையும் படித்து அந்த மாசப்பிறப்பு அன்னைக்கு அந்த பூஜையை அதோட நிறைவு பண்ணுவோம். இந்த அம்மாக்கள்லாம் ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சி செய்ய வீட்டையும் சமாளிச்சுட்டு நேரத்தையும் ஒதுக்கி அதை தொடர்ந்து செய்தாங்க. இதை நினைக்கும் போது வியப்பாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. இதெல்லாம் நம்ம வருங்கால சந்ததிகள் செய்யுமா அப்படிங்கிறதுக்கு உங்க கையில தான் பதில் இருக்கு. காவேரி நதியில் ஒரு நாள் குளித்தாலும் நம்மளுடைய பாவங்கள் கழியும், நமக்கு மறுபிறவி இருக்காதுங்கிற ஒரு ஐதீகத்தினால் நாங்கள் இந்த பூஜைகளை செய்து வருகிறோம். மங்களம் மங்களம் ஐவதமானுக்கு மங்களம் மங்களம் காவேரம்மாக்கு நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் கேசவான் பகவான் மங்களம். நமஸ்கார் நமஸ்கார் ஆசீர்வாத் ஆசீர்வாத் பாளையம் கோட்டையில் அதிபதிக்கு வரி புத்தி கொண்ட அதிபதிக்கு. நாங்கள் கார்த்திகை மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வனபோஜனம் செய்வோம். எப்படி என்றால் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மாதத்தில் வரும் காணிக்கைகள், மக்கள் கொடுக்கும் பொருட்கள் எல்லாம் வைத்து எல்லா மக்களுக்கும், சிறுவர் சிறுமி ஆண்கள் பெண்கள் அங்கு வரும் அத்தனை பேருக்கும் போஜனம், அதாவது விருந்து வைப்போம். எல்லா மக்களும் வடை பாயசத்தோடு வந்து நிறைவாக சாப்பிட்டு நமக்கு அது கிடைத்தது, இந்த சாமியை கும்பிட்டதினால் எனக்கு என் மகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, குழந்தை கிடைத்தது, என் கல்யாணம் இல்லாமல் வந்தது, அதெல்லாம் வந்தது, இது வந்தது, நிறைய எங்களுக்கு நிறைவு ஆயிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த போஜனம் வந்து சாப்பிட்டு போவாங்க. நாங்களும் நிறைவாக இதை செய்து முடிப்போம். இதுதான் எங்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள். நான் திருச்சி, அருவங்குளம், வண்ணார்பேட்டை பேராச்சியம்மன் கோயில், முருகன் கோயில், கைலாசநாதபுரம், சாலைக்குமரன் கோயிலில் எல்லா இடத்துலையும் போய் பூஜை செய்யும்போது அங்கே உள்ள மக்கள் எங்களுக்கு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்து பூஜைக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் கொடுத்து உறுதுணையாக இருப்பார்கள்.
திருச்சியில் முக்கியமாக பாஸ்கர் ரமணி தம்பதியர்கள் எங்களுக்கு என்ன வசதி வேணுமோ அவ்வளோ சகல வசதிகளும் செய்து தரும் தம்பதிகளுக்கும் இங்குள்ள அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லாமல இறைவன் எதற்குமே நல்ல செயல் அனைத்திற்கும் அருள் பாலிப்பான் என்று கூறி இன்றைய தினத்திலே இந்த விழாவிலே பேசுவதற்கு வாழ்த்துவதற்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அவர்கள் வாழ்க பல்லாண்டு என்று சொல்லி இங்கே கேட்ட அனைவரும் நடத்திய அனைவரும் வளமிட்டு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி என்னுடைய உரைவுக்காக நன்றி பாராட்டி உரைக்கு திரையிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ண பில்லா சோகன் மோரட் பொன்னி சுண்ணா அம்ப பொன்னி சுண்ணா கெங்க பம்போ கோபி முச்சுண்ணா ரெங்கம்பி கொம்மதி பொன்னோ துளாட்டி தெங்க பில்லா சாக்கு தை மொரடே சிவோ அம்ப மொரடே சிவோ கெங்க பம்போ கோபி முச்சுண்ணா துவார்வேளும் கொம்மாவேஸ்வோ ஏ கிருஷ்ண துவார்வேளும் கொம்மாவேஸ்வோ சுல்லரம்டி சுல்லரத மீடு தாயஸ்வோ வரி மீடு தாயஸ்வோ கெங்கே பொம்போ கொப்பி முச்சுண்ணா எல்தே கிருஷ்ண பில்லா சோகன் மோரன் பொன்னி சுண்ணா அம்போ பொன்னி சுண்ணா கெங்கே பொம்போ கொப்பி முச்சுண்ணா ಅವ್ರ ಮಸಿ ಗುಡ್ಡದೂರಿ ಅವ್ರ ಮಸಿ ಗುಡ್ಡದೂರಿ ದೇಕೋ ಅಯ್ಯಂಬ ಮೇನಿ ಕೊಂಡಳರೆಸೋ ಅಂಬ ಕೊಂಡಳರೆಸೋ ತಿನ್ನಳುವರಿಸೆ ಅಂದಿರಿಯೋ ಕೊನೋಸೆ ತಿನ್ನಳುವರಿಸೆ ಅಂದಿರಿಯೋ ಕೊನೋಸೆ ಅತವಿರಿಯ ರತನು ಜಮಯಿ ತಿನ್ನಲುವರಿಸೆ ಅಂದಿರಿಯೋ ಕೊನೋಸೆ ಅಡ್ಕಲ್ ಚೆನ್ನ ಮೆನಸ್ನ ಏ ಅಕ್ಕ ಮುಗ್ಗಲ್ ಸೇನ ಅಡ್ಡವನ್ ಕಲಡ್ಡ ಮೆನಸ್ನ ಏ ಹದಿರಿ ಕಲ್ವೆಂತ ನೀನ ಅತವಿರಿಯ ರತನು ಜಮಯಿ ತಿನ್ನಲುವರಿಸೆ ಅಂದಿರಿಯೋ ಕೊನೋಸೆ చీలువక నరళు ఏ సుందరం పరళు చేస్తే కెళ ఒగురు ఏ సేరు అంగిలి సేరు అతగ విరియ రతను జమయి తిన్నಳು వరిసే అందిరియో కొనోసే పడకుడెతి కబుసు ఏ వసున కోన మిళసు తవిసి అతగ విరియ రతను జమయి తిన్నಳು వరిసే అందిరియో కొనోసే తిన్నಳು వరిసే అందిరియో కొనోసే தேவுத்து பங்கம் போய திரௌபதிக்கு மன கபடிய தேவுத்து அவருக்கு ராகா குலர் பழம் எல்லாம் ஜெயன் ராகி மாய் गौया गवा அருமை பொய்ய அர்ஜுனுக்கு சாரதம் கேரிய தேவுத்து பங்கம் பொய்ய திரௌபதிக்கு மனம் கபடிய தேவுத்து பாலகிருஷ்ண சுவாமிவோ மயவரமோ தேயிவோ கோலு கோலு மெனவ முன்னம் காவேரியில குளிச்சா மறு ஜென்மமும் கிடையாது, நம்மளுடைய பாவங்களும் கரையும் அப்படிங்கிறத இதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா நாங்க டெய்லியும் தான் காவேரியில குளிக்கணும். நன்றி. Thank you.